Taste the Daily. கோவிந்தராஜன் சார், இப்போ திமுக ஆட்சி முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. உண்மையிலேயே முடிவு கட்டுறதுக்காக மக்கள் தயாராகிட்டாங்களா? நிச்சயமாக தயாராகிவிட்டார்கள். அதற்கு முன்னாடி இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினம். அவரை போற்றி வணங்குகிறேன். இந்த தருணத்தில் நிச்சயமாக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் அவர் குரலார் கோபிநாதன் சொன்ன மாதிரி அதிமுகவில் பிளவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பார்க்குறப்ப ஒரு பாட்டு தான், நாளை நமது படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு தான், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது. தாய் வழி வந்தானா யாரு? அதான் இன்னைக்கு சொல்லிட்டாரு இவர், டிடிவியும் சொல்லிட்டாரு, நாங்களாம் அம்மாவின் சொந்தங்கள். அதான் தாய் வழி வந்த அந்த தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி. ஓர் வழின்றது என்ன? என்டிஏ கூட்டணி. ஓர் வழி சென்றால் நேர் வழியாக சென்றால் நேரா மக்களிடையே பூண்டு சடைத்தால் நாளை நமதே. அதுதான் இந்த பாட்டு நமக்கு உணர்த்துது. ரெண்டாவது, இதுல திமுக நீங்க தலைப்பில் கூட ஆடி போய் இருக்கு. திமுக நிச்சயமா ஆடி போய் இருக்கு. ஏன்னா கடந்த இந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. அதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு. அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, இப்பதான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க. முதல்ல காஷ்மீர்ல குடும்ப ஆட்சியை அகற்றினாங்க. ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா அது இது பண்ணி ஆர்டிகல் 370 கொடுத்து அங்க அகற்றினார். அடுத்தது டெல்லி. டெல்லியில இந்த குடும்ப ஆட்சி, காங்கிரஸ் குடும்ப ஆட்சி, அந்த காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப காங்கிரஸ் இருக்கிற இடமா இதாகி போச்சு. அடுத்தது யூபியில முலாயம் சிங் யாதவ் அவங்க குடும்ப ஆட்சி வச்சிருந்தாங்க, அதை அகற்றிட்டார். அடுத்தது பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர் குடும்ப ஆட்சி வச்சு கலவச்சிட்டு இருந்தார், அதையும் முடிவு கட்டிட்டார். அடுத்து வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா தாக்கரே அவங்க குடும்ப ஆட்சி வச்சு கொள்ளாச்சிட்டு இருந்தார், அதையும் மோடி முடிவு. அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு குடும்ப ஆட்சி பயத்துல தெலுங்கானாலையும் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் அந்த குடும்ப ஆட்சியும் முடிவு கொண்டு வந்தார். இப்படி ஒரு மாநிலங்களையும் மோடி குடும்ப ஆட்சியை அகற்றி விட்டு மக்கள் ஆட்சி கொண்டு வரணும்னு எல்லாம் பண்ணி சாதித்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில் விடுபட்டிருக்கிறது தமிழகம். தமிழகத்தில் இந்த குடும்ப ஆட்சியை வேரோடு அகற்ற வேண்டும். அதனால மக்கள் ஆட்சி தானே சார் நடக்குது? குடும்ப ஆட்சி தாங்க நடக்குது. மக்கள் ஆட்சி நடந்துச்சுன்னா அதாவது குடும்ப ஆட்சி, அந்த குடும்ப ஆட்சி அகற்றணும்னு இப்ப மோடி அவர்கள் இது பண்ணிருக்காங்க. அது மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் திமுக ஆடி போயிருக்கு. எங்கடாச்சு நம்மளுடைய பையன் துணை முதல்வரா வர முடியாது, அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்பநிதி வர முடியாது, நம்ம குடும்பத்தில் யாரும் வர முடியாது, மக்கள் இப்படி உஷாராயிட்டாங்களே அப்படின்றதுனால ஆடி போய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, இந்த டபுள் என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுலாம் வெளியிட்டிருக்காரு. அது அந்த பயத்தின் வெளிப்பாடுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதே பயத்தின் வெளிப்பாடு. இன்னொன்னு, இன்னைக்கு பாரத பிரதமர் சிஎம்சி அப்படின்னு ஒரு சொன்னார், அருமையா சொன்னார். சிஎம்சி, சி கரப்ஷன், எம் மாஃபியா, சி கிரைம். இந்த இது மக்களிடையே அப்படியே எல்லாரும் அப்படி பார்த்து, என்னடா இந்த இது இந்தியா முழுக்க இந்த சிஎம்சி இதுவா இருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல், எல்லா இடத்துலயும் ஊழல் தான். திமுகனாலே ஊழல் தான். அந்த ஊழல் இருக்கு. மாஃபியான்றது இன்னைக்கு அப்படி ஒரு பாரத பிரதமரே மாஃபியா, இந்த தமிழகத்தில் இந்த திமுக மாஃபியா கேங்கா செயல்படுறாங்கன்னு அவரே ஒரு இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரைம். இந்த கிரைம்ன்றது குற்றச்சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குதுன்றது எடுத்துக்காட்டார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து முடிச்சு நிச்சயமாக இதெல்லாம் தான் ஆடி போச்சு. ஒரு பாரத பிரதமர் லெவலில் இவங்க குடும்பத்தை புட்டு தோல் இருக்கிறாரே பாரத பிரதமர் பார்த்து ஆடி போய் இருக்கிறது. ஆனா சார், இப்ப தேர்தலில் அந்த கூட்டணி கணக்குகள் தானே பேசும். இப்ப அதிமுக ஒரு பக்கம் மெகா கூட்டணி அமைச்சிருச்சு, எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, திமுகவும் எங்ககிட்ட நாங்க இன்டாக்ட் கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி, நீண்ட தேர்தல்கள்லாம் ஒரே கூட்டணியில் டிராவல் பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்ககிட்டையும் கூட்டணி கணக்குகள்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் திமுக பயப்படணும்? அதாவது என்ன பயப்படுதுன்னா, முக்கியமா இப்ப சென்ற முறை அதிமுக ஆட்சி இழந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு 4%, 3%, இன்னும் ஸ்பெசிபிக்கா தான் 3% வாக்குகள்ல தான் ஆட்சியை இழந்தது. அதுல உற்று கவனித்தீர்கள் என்றால் அமமுக கட்சி அது ஏறத்தாழ அவரே இன்னைக்கு சொல்லிட்டார், டிடிவியே, சென்ற முறை நாங்க பண்ண தப்புனால அம்மாவின் ஆட்சி வர முடியல, அந்த தப்பை இந்த வாட்டி பண்ண மாட்டோம்னு திரு டிடிவி தினகரன் தெல்லத்திலோ அந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்திலே சொல்லியிருக்காரு. 21 தொகுதிகள் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி இழந்தார்கள். இப்ப டிடிவி இந்த அணியில இணைந்திருக்கிறதுனால பிளஸ் ஆகுது, நமக்கு பலம் கூடுகிறது. அந்த 3% ஓட்டு பிளஸ்
பெண்களின் வாக்கு இந்த முறை எல்லாமே வந்து அதிமுகவுக்கு தான் செல்லக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் கொடுத்துட்டார். பெண்களை இது பண்றதுக்கு 2000 ரூபாய் அந்த குலவிளக்கு திட்டத்தில் சொல்லியிருக்காரு. பல்வேறு பெண்களுக்கு உண்டான இதெல்லாம் பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிரைம் சொல்லியிருக்காரு பாரத பிரதமர். அந்த குற்றங்கள்லாம் பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கு மீது தான் நிறைய நடந்திருக்குது. அதைத்தான் சுட்டிக்க. அதனால பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற அந்த பாதுகாப்பை அது வந்து இன்னொன்னு சொல்லாரு, இன்னைக்கு சுட்டி காட்டியிருக்காரு பாரத பிரதமர். பெண்கள் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்தாங்க. அந்த பாதுகாப்பை உறுதி செய்து ஆட்சியை தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அமமுக இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில சேர்ந்தது பலம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப அவங்க கிட்ட கூட்டணி கணக்குல அவங்க என்ன சொல்றாங்க, தொடர்ச்சியா நாங்க வெற்றி பெற்றுட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அதாவது திமுகவில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அதிருப்திகள் எழுகிறது. உதாரணத்துக்கு காங்கிரஸ்குள்ளாரே அவங்க இது வரைக்கும் ஏன் அதிகாரப்பூர்வமா கூட்டணி திமுக கூட ஏன் இது வரைக்கும் அறிவிக்கல? காங்கிரஸ் மேல அவர் என்ன சொல்றாரு, கிரீஷ் சோடங்கர் இங்க இருக்கலாம் மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நாங்க திமுகவோட தான் கூட்டணி ஏன் இது வரைக்கும் அறிவிக்க விடல? ஒரு கேள்வி. 5 பேர் குழுலாம் போய் முதலமைச்சர் பார்த்து முடிஞ்சதுக்கு அதிகாரப்பூர்வமா நாங்க இந்த சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் இவர்களோடு தான் கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு ஏன் அதிகாரப்பூர்வம் இது வரைக்கும் வரல? ஏன்னா அங்கே குழப்பம். அங்க நேத்திக்கு ஒரு இதுல பாத்தீங்கன்னா அங்க பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ்ல வந்து திமுக கூட்டணியை விரும்பல, பல்வேறு குழப்பங்கள். அதே போன்று பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஏன் இது வரைக்கும் மௌனமா இருக்கிறாங்க? கூட்டணி கூத்து ஒண்ணுமே இது பண்ண. அப்ப வந்து எல்லாரும் வந்து திமுகவின் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா திமுக பத்தி எதனா பேசிட்டான்னாக்கா நமக்கு நாளைக்கு பிரச்சனை வந்துட போதோ அப்படின்னு ஒரு அடிமைகளாக தான் இருக்கு. ஆனா நிச்சயமாக இதெல்லாம் தெரியும். கூட்டணி கட்சிகள் இந்த முறை எப்படி மக்களை கொண்டு சந்திப்பார்கள், எப்படி மக்களை, ஏன்னா எல்லாரும் ஓட்டுவாங்க மக்களிடம் தானே போகணும். மக்களிடையே போனா இப்ப அவங்களுடைய அமைச்சர்களே மக்கள் வந்து முற்றுகையிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போறப்ப முற்றுகையிட்டு அவங்க திருப்பி இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் கணக்கெல்லாம் வந்து, அதாவது மீண்டும் சொல்கிறேன், இந்த வடிவேலு பட டைலாக் தான், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி. கூட்டணி இருக்குன்றாங்க, ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டுகள் இந்த முறை டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்ப நீங்க திமுக எதை வச்சு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப சமீப காலமா இப்ப திமுக வந்து நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறேன். இப்ப பிரதமர் மோடி இந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணியால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள், நிதி அதிகமா கொடுத்தோம், நிறைய திட்டங்களை செஞ்செல்லாம் பட்டியலிடுறாருல. இப்ப திமுக தலைமையில இங்க நிறைய திட்டங்களை இப்ப சமீப காலமா அறிவிச்சிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் மக்கள் மத்தியில எடுபடாதா? அதாவது திமுக இப்ப இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 3000 ரூபாய் கொடுத்ததுக்கு மக்கள் என்ன சொன்னா கேக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுத்து நீ தான் கொள்ளை அடிச்சு வச்சிருக்க லட்சக்கணக்கில், ஏன் 3000 ரூபாய் கொடுக்குற? 5000 ரூபாய் கொடுக்க முடியல உன்னால? அதுவும் இவ்வளவு நாளா இப்ப இல்லாத இவ்வளவு பொங்கலுக்கு கூட போன பொங்கலுக்கு கொடுக்கல, அதுக்கு முந்தின பொங்கல் 1000 ரூபாய் கொடுத்தேங்க, விட்டு கொடுக்க. ஏன் இப்ப எலெக்ஷன் வருதுன்றதுனால தான் 3000 ரூபாய் கொடுக்குறேன், ஏன் 5000 கொடுக்க வேண்டியது தானே? அடிச்சு வச்சிருக்கு. இப்படிதான் ஒரு இது பெண்களை அடிச்சு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிய அந்த பணத்தை கொடுக்க வேண்டியது தானே? அது யாரு பணம்? மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஏன் இது பண்றீங்கன்னு தான் மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தேர்தலை முன்னிட்டு கவருவதற்கு, வாக்குகளை கவருவதற்கோசரம் இது பண்ண. அதே போல இந்த லேப்டாப் வாங்குறதையும் பாத்தீங்கன்னா லேப்டாப்லயும் பார்த்து ஏன் இந்த இப்ப வந்து அறிவிச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்க அந்த கல்லூரி மாணவர்கள் படிப்பு முடிச்சு போறவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கல. எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை வந்து இது வந்து ஓட்டுகளாக மாறும் என்று எண்ணி கொடுக்கிறார்கள். ஆனா நிச்சயமாக ஓட்டுகளாக மாறவே மாறாது. ஓகே சார், அதிமுக வந்து தொடர்ச்சியா திமுக சொல்லிட்டு இருந்தா அதிமுக 2ஆ உடைஞ்சிருச்சு 3ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்ப அந்த கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்ப கூட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க, எங்களோட கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வந்து இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் திமுகவுக்கு மேலும் மேலும் அச்சத்தை தானே ஏற்படுத்தும். கண்டிப்பா அச்சத்தை ஏற்படுத்தும். நான் சில புள்ளி விவரங்கள் சென்ற 2021 தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் 1,74,00,000. அதிமுக வாங்கிய வாக்குகள் 1,54,00,000. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம். டிடிவி தினகரன் அமமுக கட்சி வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10,86,000 வாக்குகள். 10 லட்சம் வச்சுக்கல, 11 லட்சம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 11 லட்சம் இப்போ இங்கே அப்படியே சாலிடாக வந்துட போகுது அதிமுக கூட்டணிக்கு. ரெண்டாவது இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபைனல் டிராஃப்ட் வரப்போகுது. இப்போ அந்த எஸ்ஐஆரில் பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக இருக்குது. இந்த முறை பெண்களுடைய வாக்குகள் ஏறத்தாழ 15 லட்சம்
வாக்குகள் பெண்கள் கூடுதலா இருக்கிறாங்க. சோ அந்த வாக்குகளை சேர்த்துட்டேன்னு வச்சுங்களேன், அதிமுகவுக்கு இது சாதகமாக அமையக்கூடிய அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வாங்கிட்டாங்க. இல்ல அப்ப அந்த பெண்கள் வாக்குனால கூட இப்ப திமுக அரசு விடுபட்ட மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றாங்களே, அது இப்ப பெண்கள் மத்தியில அந்த திட்டம் வேலை செய்யாதா? அதெல்லாம் எதுவுமேங்க இப்ப பெண்கள்லாம் இப்ப கொதிச்சு எழுதுறாங்க. இந்த 1000 ரூபாய் திட்டத்தையும் பெண்கள் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க 5 வருஷத்துல கொடுக்கணும் 1000 ரூபாய், 5 வருஷம் போட்டீங்கன்னா 60 மாசம் வருது. 60 மாசத்துக்கு சரி 10 மாசத்தை டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு இதுல இருந்து தான் ஆரம்பிச்சீங்க. 50 மாதங்களுக்கு கொடுக்கும் 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா 50,000 ரூபாய் வந்திருக்கிறதா கேட்கறாங்க பெண்கள். இவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சதே 2023 தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமா ஆரம்பத்துல இருந்து ஒரு சில பெண்களுக்கு 20,000 ரூபாய் வந்திருக்கும், இல்ல மேக்சிமம் 25,000 ரூபாய் வந்திருக்கும். இப்ப போட்டவங்களுக்கு 4,000 ரூபாய் தான் வந்திருக்கும். அப்ப 25,000 எங்களுக்கு சேர்த்து கொடுன்றாங்க. அவங்களுக்கு ஏன் ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு? அவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தீங்களா, நாங்க என்ன அப்ப பெண்களா தெரியலையா உங்களுக்கு? நாங்க பாதிக்கப்படலையா? அப்ப எங்களுக்கு 4,000 ரூபாய். ஆனா புரியுது சார். இப்ப திமுக ஆட்சியில இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சரியில்லை, மக்களுக்கான திட்டங்கள் கொடுக்கல, போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய இருக்கு, திட்டங்களை கூட செய்யல அப்படின்னாலும் கூட இப்ப திமுக அரசு எப்படி போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பாங்க? ஒருவேளை மக்களை சந்திச்சா மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? அதாவது மக்களை சந்திக்கிற இதுல இல்ல திமுக. ஏன்னாக்க அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றிகரமாக மக்களை சந்தித்து இந்த தேர்தல் வாக்கு அது மேனிபெஸ்டோ தயாரிக்கும் அந்த பணியை நிறைவேற்றி விட்டார்கள். எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க. திமுக என்ன பண்றாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நீங்க இந்த நம்பருக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லித்தான் பயந்துட்டு இருக்காங்க. அவங்களும் குழுல அமைச்சிருக்காங்களே, அந்த குழு இது வரைக்கும் மக்கள் போய் எங்க சந்திச்சிருக்காங்க? சந்திச்சுனா தகவலே வரல. என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல இந்த நம்பர்ல உங்களுடைய இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போய் மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். இப்படிதான் திமுக பண்ணிட்டு இருக்குது. மக்களை சந்திக்கிறதுக்கு அவங்க இந்த குழு அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளவு மக்களை பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த குழு சென்று அதிமுக குழு சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகள் என்ன அதை கேட்டறிந்து அந்த மேனிபெஸ்டோ தயார் பண்ணக்கூடிய தேர்தல் அறிக்கை தயார் பண்ண ஆயத்தமாகிவிட்டார்கள். நன்றி சார், நன்றி.